பனைமரம் பொலிட்டிக்ஸ் சேனலுக்கு நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அதோட கமெண்ட்டும் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் தேர்தல் நடவடிக்கையை சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது நமக்கெல்லாம் தெரியும். அதுலேயும் திமுக அதிமுக கூட்டணி மிக பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கு. விருப்ப மனு வாங்குறதுலேருந்து தொகுதி வாரியா வேட்பாளர் தேர்வுக்கு நபர்களை தேர்ந்தெடுக்கிறது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. மற்ற இதர சின்ன கட்சிகள் எல்லாம் அவங்களுடைய செல்வாக்கத்துக்கு தகுந்த மாதிரி தேர்தல் செயல்பாடுகளை தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதோட சேர்த்து ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இருவரும் கூட்டணிக்கு தான் நேரடி போட்டி. அது நமக்கு தெரியும். இருந்தாலும் வர்ற சட்டமன்ற தேர்தல் ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னா, போன பாராளுமன்ற தேர்தல், அதாவது 2024 பாராளுமன்ற தேர்தலில் சீமான் வாங்கின தனிப்பட்ட முறையில் தனியா நின்று நாம் தமிழர் கட்சி வாங்கிய 8% ஓட்டு, இப்போ புதுசா கட்சி தொடங்கி தேர்தலுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கக்கூடிய தாவேகாவுடைய வரவு, இந்த ரெண்டு கட்சிகளுடைய வாக்கு வங்கி, அதாவது வரக்கூடிய வாக்கு தேர்தலில் கிடைக்கக்கூடிய, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு எந்த கூட்டணியா ஆட்சியில அமர்த்தும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இதுலயும் குறிப்பா இன்னைக்கு நாம விவாதிக்கிற விஷயம் அதிமுக கூட்டணியுடைய நிலை, அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத பத்தி தான். அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி வாரியா தேர்தல் பிரச்சார கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த கூட்டங்கள்ல மக்கள் அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா பங்கெடுக்கிறாங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு வாக்குகளா மாறுங்கிறது வரக்கூடிய தேர்தலுக்கு பிறகுதான் நாம தெரிஞ்சுக்க முடியும். இதுல பாஜகவும் அவங்களுடைய தலைமையில ஒரு தமிழ்நாடு தழுவிய ஒரு பிரச்சார பயணத்தை நயினார் நாகேந்திரன் முன்னெடுக்கிறார். இன்றைய தமிழக பாஜக தலைவராக கூடிய அவரு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த பொதுக்கூட்டத்துல அதிமுக கூட்டணிக்கு சில கட்சிகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறாரு. அதோட சேர்த்து திமுகவை வீழ்த்தணும், திமுக தான் எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் எங்க கூட வரணும், அப்பதான் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது நயினார் நாகேந்திரனுடைய கருத்தா இருக்கு, எதிர்பார்ப்பா இருக்கு. அதுக்காக நேரடியா தமிழக வெற்றி கழகத்துக்கு எங்க கூட கூட்டணிக்கு வாங்கன்னு அழைப்பு விடுக்கிறாரு. அது அவங்களுடைய விருப்பம், அதை நம்ம குற்றம் சொல்லல. அதே மாதிரி கரூர்ல நடந்த தாவேகாவுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில ஏற்பட்ட அசம்பாவிதம், அதுல கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்தது, பல பேர் காயமடைஞ்சது. அதன் தொடர்பா இப்ப விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அந்த விசாரணையுடைய அடிப்படையில பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இந்த கரூர் விபரீதத்துக்கு பிறகு அதிமுகவும் பாஜகவும் விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தாங்க. நம்மெல்லாம் பார்த்தோம். அதாவது விஜயனுடைய தாமதமான வரவு தான் அங்க அந்த மக்கள் இறப்புக்கு காரணம் அப்படின்னு எல்லா கட்சிகளும், புலனாய்வு அமைப்புகளும், காவல்துறையும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இந்த ரெண்டு கட்சிகள் மட்டும் அதை ஏத்துக்காம இது ஆளுங்கட்சியினுடைய, அரசு நிர்வாகத்தினுடைய, காவல்துறையினுடைய நிர்வாக சீரழிவு, நிர்வாக திறமையின்மை அப்படின்னு குற்றம் சாட்டி விஜய்க்கு பாதுகாப்பான ஒரு முடிவை எடுத்தாங்க. அப்ப அந்த அடிப்படையில வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா கட்சி அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரும் அப்படின்னு இவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா ஒரு மாசம் அமைதியா இருந்த தாவேகா திரு செங்கோட்டையன் அவர்களுடைய அதிமுக வெளியேறிய பிறகு, தாவேகாவை சேர்ந்த பிறகு அவர்களுடைய அரசியல் செயல்பாடு, அவருடைய அரசியல் வியூகம் முற்றிலும் வேற ஆயிடுச்சு. அதிமுகவை விமர்சிக்காமல் அல்லது அவர்களுடைய சேர வேணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தாவேகா தொண்டர்களும் அவருடைய நிர்வாகிகளும் இருந்த சமயத்துல
செங்கோட்டையனுடைய கட்சி தாவல் அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருந்தது. அந்த பூஸ்டினுடைய அடிப்படையில் இன்னைக்கு அதிமுக அசட்டை செய்யறாங்க. அது தெரியாத அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி இன்னமும் தாவேகா தங்களுடைய கூட்டணிக்கு வரும், கடைசி நேரத்திலேயாவது இந்த வியூகம் அமைஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழக தேர்தல் அரசியல் வரலாறுல தமிழ்நாட்டை அதிகமான ஆண்டுகள் ஆண்ட கட்சி அதிமுக தான், காங்கிரஸோ திமுகவோ கிடையாது. அப்படிப்பட்ட சிறப்புள்ள ஒரு கட்சி கிட்டத்தட்ட ஜெயலலிதா மறைவின் சமயத்துல 2016 40% வாக்க தன்னுடைய வாக்கு வங்கியா வச்சிருந்த கட்சி தொடங்கி 2.5 வருஷம் ஆன கட்சி, அது ஒரு இடைத்தேர்தல் கூட போட்டி போடுவதற்கு தைரியத்தை காமிக்காத கட்சி, தைரியம் இல்லாத கட்சி. அது மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கருத்து சொல்லாத அந்த கட்சியினுடைய தலைவர் திரு விஜய். அப்படிப்பட்ட சாதாரண ஒரு கட்சியை கூட்டணிக்காக கேட்டு கெஞ்சி தவம் கிடக்கிறது எவ்வளவு பெரிய அவமானம். இதை நான் சொல்லல, திமுக அதாவது அதிமுக தொண்டர்களும் அடிமட்ட கீழ்மட்ட நிர்வாகிகளுமே அதை பேசுறாங்க. இதை நம்ம கண்கூடா பார்க்கிறோம். இது மிக மோசமான ஒரு நிலை. யாருக்கு? அதிமுகவுக்கு. அதுல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் போற கூட்டங்கள்ல பேசுறாரு, ஏற்கனவே தமிழ்நாட்டுல கடன் சுமை தலைக்கு மேல இருக்கு. அவரே சொல்றாரு, ஒவ்வொரு குடிமகனுடைய தலைக்கு மேல 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் இருக்கு. இதை எப்படி திருப்பி அடைக்கணுங்கிற நிர்வாகத்திறன் இல்லாத ஆட்சியா இருக்கு. அப்ப இதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. நிதிநிலை தமிழகத்துல மோசமா இருக்கு, கஜானா காலிங்கிறாரு. அவரே தான் சொல்றாரு, வரக்கூடிய பொங்கல் திருநாளுக்கு ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகையா 5000 ரூபாய் கொடுக்கணுங்கிறாரு. இது என்ன முரண்பாடு? அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு? நமக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணும் போகணும்னு நினைக்கிறாரு. அப்படிதான். அதாவது கஜனாவுல பணம் இல்லை, புதிய வருமானத்திற்கு வழி இல்லை, ஆனா ரேஷன் கார்டுக்கு 5000 கொடுக்கணுங்கிறாரு. இது எப்படின்னா, தேர்தல் வெற்றிக்காக திமுகவை இக்கட்டான நிலைக்கு தள்ளி விடுறது. அப்ப இவர் 5000 கேட்டு கொடுக்க முடியலன்னா, ஒருவேளை எடப்பாடி முதலமைச்சர் இருந்திருந்தா 5000 ரூபாய் கிடைத்திருக்கும் அப்படின்னு பொது ஜனங்களை நம்ப வைக்கிறார், வாக்காளர்களை. அப்ப அதுல இருந்து 5000 ரூபாயில இருந்து 1000 ரூபாயோ இல்ல 2000 ரூபாயோ குறைவாகவே ஒருவேளை கொடுத்தால் பொங்கல் இனாமா, திமுகவுக்கு அது ஒரு பெரிய பின்னடைவு தான். பணம் கொடுத்தாலும் பின்னடைவு. ஏன்னா அதிமுக 5000 ரூபாய் கொடுக்க சொல்லுது. அப்போ ஒருவேளை இவங்க ஆளுங்கட்சியா இருந்தா கொடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிற அடிப்படையில ஒரு வியூகத்தை வைக்கிறாரு நம்ம எடப்பாடி. தொகுதி வாரியா போய் ஆளுங்கட்சிக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படி எல்லா தொகுதியிலையும் போய் பொதுக்கூட்டம் நடத்தி வாகன பிரச்சாரம் நடத்தி பிரச்சாரம் செஞ்சுட்டா மட்டும் கூட்டணி கட்சிகள் எல்லாம் இவரோட சேர்ந்துருவோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இல்ல தமிழக வாக்காளர்கள் எல்லாம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி, அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்து அதிமுக மாதிரி வலுவடைய செஞ்சு நமக்கு வாக்களிச்சிருவாங்கன்னு இவர் நினைக்கிறாரு. ஆனா அப்படி கிடையாது. அப்படி நினைக்க இவர் ஒன்றும் எம்ஜிஆரோ இல்ல ஜெயலலிதாவோ கிடையாது. அவருக்கான தனித்தன்மைங்கிறதே அரசியலையும் சரி கட்சியிலும் சரி பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏதோ ஒரு நிர்பந்தத்தால கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர் செய்யறத மௌனமா வேடிக்கை பார்த்து காத்து இருக்காங்களே தவிர ஆத்மார்த்தமா அதாவது என்ன சொல்றது, அடிமனதிலிருந்து அவருக்கான ஆதரவை கொடுக்கல. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் KP முனிசாமியிலிருந்து CV சண்முகம், வேலுமணி, தங்கமணி, வீரமணி இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு எடப்பாடியை ஆதரித்து வலுவாக களத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு நாம நினைக்கிறோம். நபர்கள் எல்லாம் எடப்பாடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு வாய்ப்புக்கு காத்திருக்காங்க அப்படிங்கிறதா என்னோட பார்வை. அது இனி எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா இல்லையாங்கிறது $1,000,000 கேள்வி. இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. அதுபோல இந்த 5 வருஷ காலத்துல திமுகவுடைய ஆட்சி, அவங்களுடைய செயல்பாடு, தொழில்துறை வளர்ச்சியா இருக்கட்டும், கல்வித்துறையில் ஏற்பட்ட குளறுபடிகளா இருக்கட்டும், மத்திய அரசனுடைய இணக்கமாக நடக்கிறது அல்ல எதிர்த்து நடக்கிறது, அது அவங்க கட்சியினுடைய தனிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். ஆனாலும் மாநில நிர்வாகத்தினுடைய அடிப்படையில மத்திய அரசனுடைய இணைந்து செயல்பட்டு அவர்களுக்கு வர வேண்டிய
நிதி விகிதத்தை கண்டிப்பான முறையில் கேட்டு வாங்கக்கூடிய ஒரு தகுதி இல்லாதது, திராணி இல்லாதது, மோதல் போக்கை கடைப்பிடிச்சு இந்த மாதிரியான வாய்ப்புகளை தட்டி விட்டுறது. அதனால தமிழக மக்களுக்கு பல்வேறு துறைகள்ல கிடைக்க வேண்டிய நிதி ஆதாரங்கள் கிடைக்காம இருக்கிறது, பற்றாக்குறை ஏற்படுறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த பார்வையும் இல்லை. அவர் பேசுறதெல்லாம் வெறும் அரசியல் பேசுறாரு. நிர்வாக ரீதியிலான எல்லா துறைகள் சம்பந்தமான தெளிவு, பொறுப்பு எதிர்கட்சி தலைவருங்கிற முறையிலையும் முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற இதுலயும் இவருக்கு முக்கியமா இருக்கு. ஆனா அவர் அதை பத்தி எல்லாம் கண்டுக்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. அவர் எதையோ பேசுறாரு பொதுக்கூட்டங்கள்ல. அவர் போற இடங்கள்ல ஊரா வர்ற காசு கொடுத்து கூடிய கூட்டங்களானே தவிர மனப்பூர்வமா தன்னெழுச்சியா எந்த அதிமுக தொண்டனோ அல்லது கூட்டணி கட்சி தொண்டர்களோ இவருடைய கூட்டங்களுக்கு வர்றதில்லை. நமக்கெல்லாம் தெரியும். நம்ம தொகுதியில் இப்ப நான் இருக்கிற தொகுதியிலேயே அவர் வந்த அந்த பிரச்சார பயண பொதுக்கூட்டத்துல ஒரு நபருக்கு 300 இருந்து 400 ரூபா வரை கொடுத்து தான் கூட்டிட்டு போறாங்க. அவங்க போகக்கூடிய வாகனத்துக்கான செலவையும் அதிமுகவே ஏத்துக்கிடுது. இப்படி எல்லா விஷயத்தையும் பணத்தாலே செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது வாக்களிக்க கூடியவர்கள் எப்படி வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற முன்கணிப்பு ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு மிக முக்கியம். மக்களுடைய மனநிலையை, அதாவது பல்ஸ் அப்படி சொல்லுவாங்க, அறிந்து கொள்வது என்பது மிகப்பெரிய தகுதி ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு. அதுவும் அடுத்த முதலமைச்சராக வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டணிக்கு தலைமை தங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிக தேவை. ஆனால் அது அவருக்கு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. அப்படி இருந்திருந்தா தன்னுடன் ஏற்கனவே கூட்டணியில் இருந்த தேமுதிக, பாமக, டிடிவி, ஓபிஎஸ் அப்படிங்கிற இத்தனை தலைவர்களையும், இதுல எஸ்டிபிஐன்னு ஒரு கட்சி இருந்தது, முஸ்லிம் கட்சி, அந்த கட்சி வரைக்கும் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைப்பாடு, செயல்பாடு, உத்திகள் இதையெல்லாம் பிடிக்காம வெளியேறி இருக்காங்க. அப்புறம் எந்த அடிப்படையில இவர் அடுத்து ஆட்சியை தமிழகத்தில் பிடிக்க முடியும்? எங்களுக்கு 40% வாக்கு இருக்குன்னு பேசுறாருன்னு எனக்கு புரியல. அது அந்தந்த தேர்தலில் ஏற்படக்கூடிய கள நிலவரத்தை பொறுத்து வாக்கு சதவீதம், வாக்களிக்கக்கூடிய மக்களுடைய சதவீதம் மாறுபடும். 2016 2021 2024 இருந்த காலச்சூழல், அரசியல் நிலவரம் அப்படிங்கிறது வேற. 2026 அதே சூழல் இருக்கு, நிலவரம் இருக்கு அப்படின்னு நினைச்சு மனப்பால் குடிச்சு இவர் தேர்தலை சந்தித்தா அதிமுகவுக்கு மிகப்பெரிய தோல்வியாத்தான் 2026 சட்டமன்ற பொது தேர்தல் அமையுங்கிறது என்னோட பார்வை. அது மட்டும் இல்ல, எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆளுங்கட்சிய முட்டு சந்தல் நிறுத்தி கேள்வி கேட்கறதுக்கு. அப்படிப்பட்ட பொன்னான வாய்ப்புகள் எல்லாம் இவர் தவற விடுறாரு. சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருந்தாலும் சரி, உற்பத்தி துறையில ஏற்படக்கூடிய சுணக்கமா இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டி பங்கு விகிதத்துல மத்திய அரசு வந்து கேட்டு வாங்குறதா இருக்கட்டும், கல்வி நிதி வாங்குறதா இருக்கட்டும், அதுலயும் சரி, குறிப்பா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மின்துறையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்னன்னா, இந்த 4.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்து. இந்த 4.5 வருஷத்துல, இந்த 4.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே அளவு மின்சாரம் தான் தமிழக மின்சார வாரியத்தால உற்பத்தி செய்யப்படுது. 1 மெகாவாட் மின்சாரம் கூட அதிகமா உற்பத்தி செய்யலைங்கிறது புள்ளி விவரம் இன்னைக்கு சொல்லுது. அது அந்த அரசே வெளியிட்டு இருக்கக்கூடிய புள்ளி விவரத்தை சொல்லுது. அப்ப மின்சார உற்பத்தி பகிர்மான விஷயத்துல எவ்வளவு அசட்டையா இந்த அரசு செயல்படுது, இதெல்லாம் சுட்டி காட்டி அதை மக்கள் மத்தியில கொண்டு போகணுங்கிறது ஒரு எதிர்கட்சி தலைவருடைய பிரதான கடமை தானே. அப்ப இவங்க எப்படிப்பட்ட நிர்வாகத்தை தமிழகத்துல இன்னைக்கு ஆளுங்கட்சி நடத்திக்கிட்டு இருக்குங்கிறதுக்கான சின்ன உதாரணம் தான் இப்ப நான் சொன்னது. மின்சார உற்பத்தியில 1 மெகாவாட் கூட உற்பத்தி செய்யலைங்கிற ஒரு விஷயம். இதை எடப்பாடி பழனிசாமி எந்த பொதுக்கூட்டத்திலேயாவது, எந்த பிரச்சாரத்திலேயாவது பேசியிருக்கிறாரா? இல்ல அவருக்கு தெரியலையா? அவருடைய சகாக்கள் இதை அவர் கவனத்துக்கு கொண்டு போகலையான்னு தெரியல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட உன்னிப்பா கவனிச்சு அரசியல் செய்தால்தான் மக்கள் இவரை மனதில் வைப்பார்கள். இல்லைன்னா மறந்துடுவாங்க. ஏன்னா கடந்த கால தேர்தல் வரலாறுகள் அப்படித்தான் சொல்லுது. கருணாநிதி மாதிரி ஆளுமைகள், ஜெயலலிதா மாதிரி ஆளுமைகள் எல்லாம் தேர்தல்கள்ல தோத்துருக்காங்க. ஒரு தொகுதியில மட்டும் திமுக ஜெயிச்சிருக்கு. ஒரு தேர்தல்ல 234 தொகுதியில போட்டியிட்ட திமுக கூட்டணி ஒரே ஒரு தொகுதியில, அதுவும் கருணாநிதி மட்டுமே வெற்றி பெற்ற சரித்திரம் இருக்கு. அது மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு நிலவரம் என்ன? அதிமுகவுக்கு ஒரு எம்பி கூட கிடையாது. அப்ப இந்த மாதிரி வாஷ் அவுட் ஆகிற, ஒயிட் வாஷ் ஆகிற சூழ்நிலையெல்லாம் அரசியல்ல தேர்தல்கள்ல நடைபெறும்.
இதையெல்லாம் தடுக்கணும்னா மிகச்சரியான உத்திகளை வகுத்து கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு வீண் பிடிவாதத்தையும் விதண்டாவாதத்தை விட்டுட்டு வெளியேறி போனவர்களை சமாதானப்படுத்தி கூட்டணிக்கு கொண்டு வரவில்லை என்றால் எடப்பாடியின் கதி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதோ கதி. நன்றி.